லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நோயிங் த அன்னோனோட இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. என் கூட வந்து இன்றைக்கி ஒரு கெஸ்ட் இல்லை, கூட வந்து எவ்வளோ 1 2 3 4 5 கெஸ்ட் இருக்காங்க. 5 பேருமே வந்து கிரிக்கெட் ஈக்கோ சிஸ்டமோட சேர்ந்தவங்க. அப்படி என்னடா நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போது நமக்கு எல்லாம் பரிச்சயமானவங்க நம்ம முன்னாடி விளையாடுற பிளேயர்ஸ். அண்ட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்டேட்டர்ஸ், நாங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் ஷோ பண்ணுறப்போ அண்ட் காமெண்ட்ரி பண்ணுறப்போ. பட் அதையும் தாண்டி இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேரை தான் உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்ய போகிறோம். முதல்ல இங்கே இருக்காரு விக்ரம், புகழ்பெற்ற கிரிக்கெட் அனலிஸ்ட். இவர் வந்து பல டீம்ஸோட டக் அவுட்டில் இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் நிறைய ஐபிஎல் டீம்ஸ், நிறைய WPL டீம்ஸ், ஈவன் PSL ஒர்க் பண்ணியிருக்காரு. விக்ரம் ஹஸ் ஒர்க் வித் லீடிங் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் கிரிக்கெட் டீம்ஸ். வெல்கம் விக்ரம். எப்படி இருக்கு வச்சி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் இவர் இருக்காரு கிங் கவின். கிங்னு சொல்லினா இவர் வந்து கோச்சுப்பாரு. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ். அதாவது ஸ்டாட்டிஸ்டிஷியன் என்னன்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ பொதுவாக நாங்கள் வந்து கமெண்டேட்டர்ஸ், இப்போ வந்து விராட் கோலி பேட்டிங் ஆட வர்றாருன்னா இந்த கிரௌண்டில் அவரோட ஆவரேஜ் 45, இந்த கிரௌண்டில் அவரோட ஆவரேஜ் 50 நாங்கள் பொதுவாக சொல்லிடுவோம். பட் இது வந்து எப்படி நாங்களே படிச்சுட்டு வரோம்னா, ஒரு அளவுக்கு தான் எங்களால் வந்து படித்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஹீ இஸ் அ கம்ப்யூட்டர் மேன், பிரெயின் பிஹைண்ட் இட். லேப்டாப்பை வச்சுப்பாரு, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இவர் செய்கிறது ரொம்ப முக்கியமான பணி. வெல்கம் கவின். ஆல் குட். அடுத்த இங்கே இருக்காரு ஏகாம்பரம். அதாவது நீங்கள் நோயிங் த அன்னோனோட இதுக்கு முந்தின ஸ்ரீதரன் ஸ்ரீராம் எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதில் பின்னாடி அந்த ஷோ எப்படி ஃப்ளோ போகணும் அப்படின்ற விஷயங்கள் ஆரம்பித்து நாங்கள் வந்து டிவி சேனலில் நாங்கள் பண்ணுறப்போ எங்களோட ப்ரீ மேட்ச் ஷோஸாக இருக்கட்டும், இல்லை மேட்சாக இருக்கட்டும், மேட்ச் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட்ரி எது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், இப்போ வந்து என்ன நரேட்டிவ் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி விஷயங்களை டிசைட் பண்ணி எங்கள் காதில் எப்போவுமே ஓதிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஏகாம்பரம். இன்ஃபேக்ட் இந்த ஷோலேயே இவர் தான் ப்ரொடியூசர். இங்கே என் ஷோவில் என்னோட உட்காந்துருக்காரு. ஆல் குட் மச்சி. நல்லா போகுது. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் இவர் வந்து உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து தமிழ் கிரிக்கெட் நியூஸ் ராஜகோபால், வெரி பேஷனேட் கிரிக்கெட் ஃபாலோவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் அனலிஸ்ட்டில் வந்து கிரிக்கானந்தா பிடிக்கும். மச்சி நான் பேர் சொன்னேன்னா நீ கோச்சுப்பேன். அண்ட் ராஜகோபாலே ரொம்ப பிடிக்கும். இங்கே 2 பேருக்கும் உங்களே ரொம்ப பிடிக்கும். வெல்கம் ராஜகோபால். தேங்க்யூ. அண்ட் இவர் இருக்காரு ரொம்ப ஸ்பெஷல். அதாவது நம்ம கிரிக்கெட்டா பார்ப்போம், சில பேர் வந்து வெறியா பார்ப்போம். ஆனால் இந்த 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி 2 ஆடியன்ஸையும் கேட்டர் பண்ணக்கூடிய ரொம்ப கஷ்டமான வேலையை ரொம்ப ஜாலியாக செய்யக்கூடியவர் மனோஜ் மாடியடி. சோ ஹாப்பி டு see you buddy. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றோம். கண்டிப்பா. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் உங்களோட வீடியோஸ்லாம். ஆமா, என்ன பாட்டு போடலாம் எல்லாம் டிசைட் பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஃபேண்டாஸ்டிக். இப்போ வந்து நம்ம ஷோ ஆரம்பிக்கலாம். எதை பத்தினா, இப்போ கிரிக்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஜஸ்ட் அங்கே இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் எப்படி விளையாடுறாங்க, ஒரு ஃபேனாக இருந்தால் நம்ம டீம் நல்லா விளையாடுதா இதை பற்றி மட்டும் பேசுவோம். பட் இங்கே இருக்கிற காமன் விஷயங்களுக்கு எல்லாருக்குள்ளேயுமே என்னதுன்னா, சின்ன வயசுல நம்ம அம்மா கேட்டுருப்பாங்கல்ல, நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், சத்தியமாக நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கிரிக்கெட் சோர் போடுவா. கண்டிப்பா. கேட்டிருக்காங்களா? கண்டிப்பா. வீட்டில் கேட்டா என்னென்ன சமாளிச்சுக்கிறீங்க வர சொல்லுங்க. இல்லை, அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இல்லை, கிரிக்கெட் வருவோம்ட்டு நம்ம ஜஸ்ட் போய் கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாட்டு வருவோம். விளையாட்டு எதுக்குடா போயிட்டு வர, ஏதாச்சும் உனக்கு யூஸ் ஆகுமான்னாங்க. பட் இப்போ ஃபியூச்சரில் டவுன் பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு வகையில் we are just contributing to the cricket. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். நைஸ். இன்ஃபேக்ட் we are very happy. நீங்கள் உங்கள் மாதிரி ஆளுங்க ஒர்க் பண்ணி எங்களை சிரிக்க வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் சில சமயங்கள் அழவும் வைக்கிறீங்க, எமோஷனல் வீடியோஸ் போட்டு. ஸோ ஹாப்பி டு see that. அண்ட் ராஜகோபால், நான் சின்ன வயசுல நிறைய கிரிக்கெட் பார்ப்பேன். ரொம்ப, அதாவது ஜிம்பாப்வே பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் முதல்ல பார்த்துட்டு இருப்பேன். அப்போ உங்களுக்கு இவ்வளோ பேக்கடா இருக்காது கேலண்டர், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்றதால எல்லா மேட்சஸுமே பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வீட்டில் அடிக்கடி கேட்பாங்க, ஏடா இதெல்லாம் பார்த்து இதான் ஒன்று சோறு போட போதா, இதையே பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓரளவு நான் கொஞ்சம் ஸ்டூடியஸ், அதனால கொஞ்சம் வேலைன்னு வந்துருச்சு. இது பார்ட் டைமாக பண்ணுறேன். ஸ்டில் இதுலேருந்து ஒரு ரெவன்யூ கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகுது. அண்ட் ஒரு பேஷன், அது மூலமாக ஒரு ரெவன்யூ வருது. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறோம், அண்ட் அதுக்கு நமக்கு பணமும் தராங்கும் போது வை நாட். பேசிக்காக சின்ன வயசுலேருந்தே நிறையா ஸ்போர்ட்ஸ், பேட்மிண்டன் கோச்சிங் எல்லாமே அந்த மாதிரி போயிருக்கேன். ஸோ பேசிக்காக என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்து. அந்த கனவு இல்லாமல் போயிடுச்சு. லைக் நம்ம எல்லாமே ஃபேமிலி இருந்து ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு போயிடுச்சு. ஒரு காக்னிசன்ல வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு 30,000 ப்ளஸ் வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கம்பெனி இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியில் ஸ்ரீனின்னு அனலிஸ்ட், வீடியோ அனலிஸ்ட் ஒர்க் பண்ணியிருந்தான். இவங்களாம் ஒர்க் பண்ணும்போது சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோம், நம்ம இது கிடச்சி நல்லா பண்ணால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000க்கு மேலே 35,000 பக்கத்தில் இருக்கும் அந்த சேலரி வாங்கிட்டு இருந்தபோது நான் விட்டுட்டேன். ஐடி ஜாபை விட்டுட்டு ஒரு 22,000 ரூபாய்க்கு இந்த கம்பெனிக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு வரேன். அம்மா வந்து என்னை திட்டுறாங்க, ஏன்டா நீ வந்து நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் இருந்துட்டு ஏன்டா போனேன், 30,000க்கு மேலே இருக்கிற கம்பெனிக்கு வந்து போயிட்டு ஏன் விட்டுறேன்னாங்க. நான் யோசித்தேன், இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பா வந்து சரி பண்ணு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் டெல்லி, மும்பை எல்லாமே போகும்போது எங்கள் அம்மாவே கசின்ஸ் ஃபோன், என் பையன் துபாய் போயிருக்கான், இப்போ வேலைக்கு போயிருக்கான். ஆஸ் யூஷுவல் எல்லா அம்மாவும் பெருமைப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம உண்டாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பேசிக்காக நம்ம பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஹாப்பியாக நம்ம தான். நமக்கு பிடிச்ச ஜாபை பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். இவங்க சொன்னதை விட எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து பேரண்ட்ஸ் சைடு எப்பவுமே சப்போர்ட். பிகாஸ் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பாவுக்கு வந்து அவரால் கிரிக்கெட் ஆக முடியல, ஃபைனான்ஷியல் கன்ஸ்டன்ஸ்னால என்ன ஆகணும்னு பார்த்தாரு.
ஐ பிளேட் அப் டு லெவல். நான் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆடினேன், கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ் ஆடினேன், under-13 under-15 தான். ஸோ விஜய் சங்கரோட பேட்ச், சேம் ஏஜ் குரூப், அந்த ஏஜ் தான். பட் இட் வாஸ் நாட் குட் இனஃப் ஃபார் ஃபிட்னஸ் வைஸ் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல. ஸோ ஹேட் டு லீவ் கிரிக்கெட். அப்புறம் கரியர் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சு நான் வந்து ஒரு ஆப்வியஸ்லி ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். ஆட்டோமொபைல் படித்தேன், ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். அங்கே போனால் எனக்கு செட் ஆகலை. ஃபெல்ட் ஏதோ இது என்னுடைய ட்ரைவ் இல்லை, என்னுடைய பேஷன் இல்லைன்னு இருந்துச்சு. படித்து ஆட்டோமொபைலுக்கே திருப்பி போனேன். அங்கே ஒரு 2 years ஒர்க் பண்ண அப்புறம் சத்தியமாக இருந்துச்சு நமக்கு எந்த இன்ஜினியரிங்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன நமக்கு என்னெல்லாம் வரும்னு. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி காலேஜ் முடிச்சு 2 years ஒர்க் பண்ண அப்புறம் தான் ஒரு ரியாலிட்டி செக்கில் என்ன வரும் அப்படின்னு யோசிக்கிறப்போ நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஆப்வியஸ்லி நான் அந்த டைமில் ஸ்கூல் காலேஜில் வந்து கிரிக்கெட்டும் ஆடி இருக்கேன். அதே மாதிரி காலேஜ் கல்ச்சர்ஸ்லாம் நிறைய மிமிக்ரிலாம் பண்ணுவேன், ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ்லாம் பண்ணுவேன். ஸோ நமக்கு மீடியா போகலாமா, கிரிக்கெட் போகலாமா, பேசிக்கலி இந்த 9 to 6 ஜாப் வேணாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அதில் போனால் ரிஸ்க் அதிகம் ஆப்வியஸ்லி அப்படின்ற மாதிரி. அதனால இது பார்த்துட்டு இருந்தேன். கிரிக்கெட்டில் என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கும்போது நிறைய இந்த அப்போ தான் இந்த அனலிட்டிக்ஸ்லாம் பூமார டைமு, ஸ்கவுட்ஸ்லாம் எப்படி வந்து ஐபிஎல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நல்லா இருக்கே, நம்ம நிறைய இதே இவங்கள மாதிரி தான் எல்லா மேட்சும் பார்க்கறது. எஸ்எக்ஸ் vs சசெக்ஸ், இந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட், அப்புறம் நாட்வெஸ்ட் ப்ரோ 14 இருக்கும், அந்த மேட்ச்லாம் நைட்டில் உட்காந்து பார்க்குறது. அப்படி பார்த்து ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். சேம் நான் மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு ஐடி இல்லை வேணாம், கோர் வேணான்னு ரொம்ப கம்மி சம்பளத்தில் 2015 ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் இது பண்ணி அப்புறம் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் இது பண்ணி இப்போ கிரிக்விஸ்ட்னு ஒரு கம்பெனியில் இருக்கு. மூவிங் ஆன், அடுத்தபடியாக நம்ம செய்கிற வேலைக்கு உண்டான ரெகக்னிஷன் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம். அதுவும் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இப்படி 3 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் 2 பிளாக் ஆகி 3வது இவ்வளோ பாப்புலராக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு 160Kனா இவ்வளோ ரெகக்னிஷன் இருந்திருக்கு. மனோஜ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் ஞாபகம் இருக்கா? எது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் வந்து நட்ராஜனுக்கு ஒரு இது போட்டிருந்தேன், கைலி ஆகாசம் அந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் போகும்போது விக்கெட் எடுக்கும்போது. ஸோ அது நட்ராஜன் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே பார்த்து நியூஸில் வேறு போட்டிருந்தாங்க. எல்லாருமே அந்த இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியானதுக்கு எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் எனக்கு. அண்ட் தட் ட்ரோவ் யூ இதுக்கப்புறம் இதே மாதிரி கண்டென்ட்டாக பண்ண. ஆல்சோ பீப்புளோட கமெண்ட்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு மானிட்டைசேஷனாக மானிட்டர் எதுவும் வர்றதில்லை, பட் எனக்கு கமெண்ட்ஸ் பார்ப்பேன், ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ சம்திங் ஐ கேன் டூ ஃபார் தெம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ தே கேன் ஆல்சோ கனெக்ட் வித் வீடியோஸ். ஸோ அண்ட் நீங்களும் ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, நிறைய மூவிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. ஸோ அந்த எஜுகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுதா உங்களுக்கு? எல்லாமே ஒரு மாதிரி இன்டர்நெட் ஆகும் நமக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸில் இருந்தேன். இன்ஃபோசிஸில் ஒரு 3 years இருந்துட்டு அதுக்கப்புறம் ஐ ஷிஃப்டட் டு மூவிஸ். இப்போ ப்ரொமோஷன் செட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அவர் சொல்லியிருந்தாப்புல மீடியா போனோமா இல்லை கிரிக்கெட் போகலாமான்ட்டு. இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் ஃபுல்ஃபில்லிங் தட் ட்ரீம் ஆல்சோ நவ். உங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன்? ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன்னா ஸ்டார்டிங்கில் நான் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, முதல் வீடியோலேயே மில்லியன் வியூஸ் போயிடும், அடுத்து டெஸ்பாசிட்டோவில் நம்ம பீட் பண்ணிட்டு இருப்போம் அப்படிதான் நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஒரு 400 வியூஸ் போச்சு. பரவாயில்லையே, ஓகே அப்படின்னு. அடுத்த வீடியோக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் இப்போ எங்கள் அம்மாக்கு ஷேர் பண்ணேன், அவங்க ஒரு 4 பேருக்கு பையன் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு அனுப்புவாங்க. 2வது வீடியோவில் அவங்களே பார்க்க மாட்டாங்க, 250 தான் வந்துச்சு. ஓஹோ, இதுதான் ரியாலிட்டி போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஐபிஎல் ஆக்ஷன் சமயத்தில் கொஞ்சம் நல்லா போச்சு. அண்ட் ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் ஆக்ஷன் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 months கழிச்சு ஓவர் 1 lakh வியூஸ் போச்சு. அந்த வீடியோ தான் எனக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 10,000 வாட்ச் ஹவர்ஸ்னு சொன்னால் தான் உங்களுக்கு யூடியூப்ல மானிட்டைஸ் ஆக முடியும். ஸோ அந்த மானிட்டைசேஷன்லாம் அதுதான் ஹிட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ப்ராப்ளி ஒரு 2 or 3 years லேட்டர் யூடியூப்ல ட்ரெண்டிங்ல வீடியோ வந்துச்சு. அது ஒரு பெரிய ரெகக்னிஷன். டாப் 2 ஆக்சுவலாக அந்த கர்ணன்ல கண்டா வர சொல்லுங்க பாட்டு அப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனால அது ட்ரெண்டிங் 1 இருந்துச்சு. மேபி அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா ட்ரெண்டிங் 1 கூட வீடியோ வந்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ கான்ஸ்டன்டா மேக்ஸிமம் எனக்கு ஒரு பர் டேல 50K வியூஸ் போயிடுச்சுன்னா அந்த வீடியோ யூடியூப் ட்ரெண்டிங்ல வரும். ஸோ யூடியூபோட டாப் கிரியேட்டர்ஸ் அவங்க டாப் கண்டென்ட் கிரியேட் பண்ணவங்க தான் அந்த டேப்ல வரும். அது ஒரு பெரிய ரெகக்னிஷனா நான் பாக்குறேன். And let me come to you, the biggest man. அதாவது இங்க இருக்கிறதுலே வந்து பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ். இல்ல வயசுல நான் தான் பெரிய நாருக்கு மச்சி. ஓகே, கேள்விப்பட்ட வர வந்து சௌரவ் கங்குலியே வந்து உங்களை வந்து பர்சனலாக நீங்கள் அனலிஸ்டாக வேணும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கேட்டு வாங்கினாரு. நான் வந்து ப்ராப்ளி இந்த ப்ரொஃபஷன் கிரிக்கெட் எவ்வளோ பேஷனேட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அவரை அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான் ஸ்கூல் டேஸில். ஹவ் வாஸ் இட் உங்களோட கிரேட்டஸ்ட் ரெகக்னிஷன்? எனிதிங் தட் இந்த விஷயம், இந்த ஐடியாவை நீங்கள் பிளேயர்கிட்ட கொடுத்து இது ஒர்க் ஆன விஷயம் தான்? இல்லை, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச இட் வாஸ் கேபிஎல் டோர்னமெண்ட், கர்நாடகா பிரீமியர் லீக். அந்த சீசன் நாங்கள் ஜெயிப்போம். ஸோ வினய்குமாருக்கு வந்து ஒரு பிஜாப்பூர் புல்ஸ்னு ஒரு டீம் பண்ணாங்க 2018. அப்போ வினய்குமாருக்கு ஒரு பிளான் பண்ணது, இட் வாஸ் அ ஸ்லோ விக்கெட். ஸோ அப்போ வந்து எல்லாமே ஸ்கொயராக நிற்க வச்சிருந்தாங்க ஃபீல்டு. நான் போயிட்டு ஹெட் கோச் கிட்ட சொன்னேன். தட் வாஸ் மை கைண்ட் ஆஃப் செகண்ட் ஆர் தேர்ட் அசைன்மெண்ட், ரிலேட்டிவ்லி நியூ அப்போ. ஸோ அப்போ நான் போய் ஹெட் கோச் கிட்ட சொன்னேன், அங்கே ஃபீல்டர் அங்கே இதில் கவரில் கல்லியில் வேணாம், கவரில் போடுங்க அப்படின்னு. எதுக்குன்னா அவர் அங்கே தான் ஆட பார்க்குறாரு, விக்கெட் ஸ்லோவாக இருக்குது. ஸோ பால் வந்து அங்கே போகாது. ஆப்வியஸ்லி அவர் அங்கே ஆட பார்த்தோன்னா அண்டர் ஏஜ் வாங்கி ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் தான் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. சரி நீ சொல்கிற, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு.
நெக்ஸ்ட் பாலே அவுட் ஆனாரு. ஸோ அது வந்து எனக்கும் வந்து ஓகே ஐ பிலாங் இயர். அதுக்கு முன்னாடி எனக்கும் நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு யூ கெட் இன்டிமிடேட்டட் பை. நான் ஃபஸ்ட்டு பண்ண டோர்னமெண்ட் வந்து கோச் வந்து டாம் மூடி, போலிங் கோச் வந்து வசீம் அக்ரம். ஸோ இந்த மாதிரி பெரிய அந்த இருந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஷோயப் மாலிக், கேரன் பொலாட், சங்கக்காரா, அவங்க முன்னாடி நான் என்ன அப்படின்னு விஜய் சார் படத்தில் நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. உங்களை சொல்ல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம கொஞ்சம் பயப்படுவோம், சொல்கிறதுக்கு பயப்படுவோம். நம்மளை எங்கே நான் என்ன கிரிக்கெட் எங்கே உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டுறவங்க ஒரு பயம் இருக்கும். பட் ஸ்லோவாக நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கும் தெரியுது. இல்லை அவங்களுக்கு சில விஷயம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் தே மிஸ் அவுட் ஆன் சம் கீ பாயிண்ட்ஸ் விச் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். நமக்கு தெரிஞ்ச மேட்சஸ் நம்ம பார்த்த மேட்சஸ் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் பிஸியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி சில ஸ்மால் விஷயம் நம்ம சொல்கிறது நடக்குது, அதை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஆப்வியஸ்லி அதிகமாகும். கம்மிங் டு டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் இயர் என்னோட ஐபிஎல் ஸ்டென்ட்ன்றது நான் கிரிக்கெட் மூலமாக பண்ணேன். அதில் முக்கியமாக என்னுடைய இது வந்து ஐ ஆல்வேஸ் பி லைக் எவ்ரி அதர் 90s கிட். நான் ஒரு சச்சின் டெண்டுல்கர் வெரியன். எழுந்தால் சச்சின் டெண்டுல்கர் ஃபோட்டோ இருக்கணும், நான் 100 அடிக்கணும். அவர் 100 அடிக்கலாம் அன்றைக்கி அவ்வளோதான். 97 அவுட் ஆனால் எதுவும் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி இருந்தால் ஆப்வியஸ்லி சௌரவ் கங்குலி தாதா வந்து எனக்கு 2002 அவர் கேப்டன்சி இடத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்தியா அப்போ இருந்த இதுலேருந்து இன்னைக்கு இப்படி வந்திருக்குன்னா அது ஒன் ஆஃப் த கீ ஆர்கிடெக்ட்ஸ் அவர் தான். அந்த ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது அப்புறம் அன்பிலீவபிள், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பயங்கரமான இது. அவர்கிட்டயே சொன்ன இதெல்லாமே சொல்லியிருக்கேன் எனக்கு இதுக்குன்னு. பட் அவர் கூட ஒர்க் பண்ண செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப தங்கமான மனுஷன், இதுவாக இருப்பார். நம்ம கிரவுண்டில் நம்ம சின்ன வயசில் பார்த்த அங்கே அக்ரெஷன்றது வேறு, அது பிளேயராக. இதில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிப்பார். இந்த டெசிஷன் எடுக்கணும்னா இந்த பிளேயர்கிட்ட இது இருக்கா அது இருக்கா, என்கிட்ட அவ்வளோ ஒர்க் பண்ணுவோம், அவ்வளோ கேட்பாரு, இது கேட்பாரு, இதெல்லாம் இருக்கான்னு டெசிஷன் அந்த மாதிரி எடுப்பார். ரிக்கி பாண்டிங் அதுக்கு ஆப்போசிட். அவர் வருவார், டக்குன்னு பார்ப்பாரு, ஸ்பான்டேனியஸாக ஒரு டெசிஷன் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அதே தாதா வந்து நிறைய ஹோம் ஒர்க் பண்ணுவார். ஸ்லோவாக ஒரு எடுத்தவங்க ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டார். யோசிச்சுட்டு 2 பேரும் கரெக்டான டெசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. பட் இவர் வந்து அப்படியே எடுப்பார். அவர் வந்து ஒவ்வொன்றா அதை கேட்டுட்டு இது பண்ணிட்டு. பட் போத் ஆஃப் தேம் ஆர் ரைட் இன் தேர் ஓன் வேஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. கவின்? எனக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்னோட டிஎன்பிஎல் தான் என்னோட டோர்னமெண்ட் 2017 ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நாள் எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் நாள் போய் உட்காடுறேன். இது ஆர்ம்ஸ் கிட்டத்தட்ட நம்ம மூஞ்சி அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ம்ஸ் வந்து உட்கார. யாருன்னு பார்த்தா மேத்யூ ஹேடன். ஹே படி வாட்ஸ்அப் அப்படின்னு. எஸ் சார் வணக்கம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட எப்படி பேசுனேன், அவருலாம் 2003 15 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் ஆனவர்கிட்ட நம்ம என்னத்த சொல்றது, அவருக்கு தெரியாத கிரிக்கெட். அந்த கால டிராவிஸ் ஹெட், அந்த காலத்து டிராவிஸ் ஹெட் மாதிரி தான் அப்படி அடிச்சிருக்காரு. அவர் இருக்காரு, பிரெட்லி இருக்காரு, டீன் ஜோன்ஸ் இருக்காரு, ஸ்காட் சீரிஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க பக்கத்துல உட்காரும் போதே ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள்லாம் நான் ஒழுங்கா பண்ணல. அப்புறம் தான் நாங்கள் மதுரைக்கு போய் ஒரு நாள் பார்க்குறோம். இல்லை நாங்கள் மதுரைக்கு போயிட்டு நான் யோசிச்சுட்டுங்க, நான் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் தினமும் எல்லா ரெக்கார்டும் எடுத்து வச்சுட்டு அவங்க எது கேட்டாலும் சொல்லிடணும், நமக்கு தெரியல இந்த மாதிரி இல்லை, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கரெக்டாக பேசும்போது நம்ம குத்துறணும் அப்படின்னு. அப்போ தான் ஒரு நாள் நான் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு போகும்போது முத்தனை நான் பார்த்தேன். அங்கிருந்து தான் இல்ல ஆக்சுவலா வந்துட்டு எப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க கிட்ட பேசுறதுக்குலாம் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த 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 நிதியே போக்க வச்சது முத்து தான். ஏன்னா வந்து முத்து வந்து என்கிட்ட அப்போ முடிச்சுட்டு உடனே அவன் வந்து புக்கு படிக்க போயிருந்தான். ஸ்விம்மிங் பூல் போலாமா சும்மா கேட்டேன், வா மச்சான் போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனான். அப்பல இருந்து அவன் வந்து எல்லாத்து கூட எனக்கு வந்து ஈஸியா பழக வச்சான். சார் இதுதான் சார் கவின், நம்ம ஸ்டாட்டோ, நீங்க என்ன வேணாலும் இவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிச்சு சீக்கா சாரு, எல்எஸ் சார், விபி சார், எல்லாருமே அங்க பாலாஜி இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் எனக்கு ஈஸி ஆக்குனது வந்து முத்து. ஒரு செகண்ட், சாரி டு இன்டரப்ட். இங்க விஷயத்துல நானும் முத்துவனா பத்தி பேசணும். இங்க எனக்கு ஒரு 6 இயர்ஸா தெரியும். அவர் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அவர் கமெண்டேட்டர் கிட்ட ஒரு மாதிரி தான் இருப்பாரு, ஃப்ளோர்ல கடைசியா வேலை செய்யற ஒருத்தர் கிட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாரு. எல்லார்கிட்டயும் மாமா மச்சான். அவர் என்ன ஜனநாயகம் நீங்க வேற சுத்தி அதுலயே எழுப்பிடுறாங்க. அந்த மாதிரி அவர் வந்து நிறைய இந்த முத்துவின் கேள்வியை பத்தி இப்போ ரீசெண்டா கூட ஹிந்து தமிழுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்போ இந்த முத்துவின் கேள்வி எப்படி கேள்வியெல்லாம் ரெடி பண்றீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எங்க ஸ்டார்ட் ஹவுஸ் தான் வந்து கவின் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான். அதுல நான் இப்போ கூட வந்து உனக்காக 2 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். வரும் உங்க ஒர்க் பத்தி சொல்லுங்க, எவ்வளவு சேலஞ்சிங் ஆகிருக்கும். லெட் மீ ஸ்டார்ட் வித் இப்போ ஷோ ப்ரொடியூசர், மேட்ச் ப்ரொடியூசர்னா பாக்குறவங்களுக்கு ப்ராபப்ளி தெரியாது. இல்ல இதுல கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ப்ரொடியூசர் அப்படின்னா எல்லாரும் வந்து நான் ப்ரொடியூசரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க காசு போடுவீங்களா அப்படின்னு எல்லாரும் அது வந்து கிடையாது. இங்க ப்ரொடியூசர் எப்படின்னா வந்து இப்போ ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில எப்படி வந்து ஒரு டைரக்டர் வந்து தே டேக் சார்ஜ் ஆஃப் அந்த ஒரு ஸ்கிரிப்டிங் ஆர் அந்த எக்ஸிகியூஷன்ல இருக்கோ,
அந்த ரோல் வந்து இங்கே ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு ஈக்குவல் பார்ட் இருக்கும், ஒரு முக்கியமான பார்ட் இருக்கும். ஏன்னா டேரக்டரும் ஒரு செகண்டரியாக அவரும் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விஷுவல்ஸ், த ப்ரொடியூசர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கான்டென்ட். இப்போ ஷோ ப்ரொடியூசர் அப்படின்னாக்க நீங்கள் வந்து 6:30க்கு போகிறோம் அப்படின்னாக்க 7:20 வரைக்கும் த ஷோ ப்ரொடியூசர் டேக்ஸ் கண்ட்ரோல். அந்த பிரேக் முடிச்சுட்டு 7:20க்கு அப்புறம் மேட்ச்க்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னாக்க ஒரு இந்த லுக் அண்ட் ஃபீலே மாறும், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அது மேட்ச் ப்ரொடியூசரோட வேலை. மேட்ச் ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு மேட்ச் இருக்கும், நீங்கள் எதுவும் பண்ணலனா கூட மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ கமெண்டேட்டருக்கு விஷயங்கள் தெரியும், கிராஃபிக்ஸ் நிறைய பேர் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்களோட வேலையை பண்ணும்போது ப்ரொடியூசர் கேன் ஆக்சுவலி சிட் பேக் அண்ட் ஜஸ்ட் கிவ் கீ டைரக்டிவ்ஸ் அங்கங்கே. ஆனால் ஷோ ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இட்ஸ் டஃபர் ஜாப். நீங்கள் 7 மணிக்கு என்ன போகணும், ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பேசணும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டான இதில் அடுத்த டாப்பிக்கு சீம்லெஸ்ஸாக மூவ் ஆகிறது எப்படி, அங்கே தான் வந்து த ஆங்கர் பிளேஸ் அ கீ ரோல். ஏன்னா வந்து இப்போ நம்ம விராட் கோலி பேசுகிறோம் அப்படின்னாக்கா ஓகே, அங்கேருந்து ஸ்விட்சிங் டு ரோஹித் சர்மா அப்படி போனால் அது வந்து சீம்லெஸ்ஸாக ஒரு நரேட்டிவ் எடுத்துகிட்டு வரதுக்காக நீங்கள் பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ பிரேக் போகணும், தெர் இஸ் ஒன் மோர் ப்ரொஃபஷன், உனக்கே தெரியும், இவிஎஸ் ஆப்ரேட்டர். அவங்க வந்து ரீப்ளேஸ் வந்து மேட்ச்ல இருக்கிறத கிளிப் பண்ணி இப்போ பார்க்குறவங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு பால் போட்டுடுறாங்க, அடுத்த செகண்ட் ரீப்ளே ஸ்லோ மோஷன்ல வருது, எப்படி வருது, அதுக்கு பின்னாடி ஒருத்தங்க வேலை. ஸோ அதுதான் வந்து இவிஎஸ் ஆப்ரேட்டர்ஸ். இவிஎஸ்ங்கிறது அந்த ஒரு கம்பெனி விச் இஸ் மேக்கிங் தட் மிஷின். அந்த மிஷின் ஒரு 2 கோடியோ என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கஷ்டமான இது என்னதுன்னா, ஜஸ்ட் கம்பேரிங் வித் வாட் யூ போத் டூ, உங்களுக்கு வந்து இமீடியட்டா அது ரியாக்ஷன் ரெகக்னிஷன் தப்பா போச்சுன்னா கூட இமீடியட்டா கிடைச்சிரும். ஸோ யூ கேன். இங்க வந்து அப்படி கிடையாது, யூ ஹேவ் டு வெயிட் டில் தி ரேட்டிங்ஸ் கம் ஆர் எப்படி போகுது நம்ம வேலை. அது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் வந்து இமீடியட்டா வந்து பிரைஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். கிரிட்டிசிசம் இஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் ரைட்ஃபுல்லி. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து கிராஃபிக்ஸ் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கேன். ஒரு தடவை ஏதோ யுவராஜ் சிங் ஏதோ ஒரு ட்ரிபியூட், ஹீ ஸ்கோர்ட் த ஃபாஸ்டஸ்ட் T20 50ன்னு நாங்கள் போட்டோம் கிராஃபிக்ல. ஃபாஸ்டஸ்ட் கிடையாது, ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட் தான். T20 ஐன்னு போட்டால் ஃபாஸ்டஸ்ட்னு போட்டிருக்கலாமா. இதை யாரோ வந்து ட்விட்டரில் எங்கள் சேனலை டேக் பண்ணி செஞ்சுட்டாங்க. நான் அன்னைக்கு மேட்ச் வாஷ் அவுட், ஆக்சுவலி வேர்ல்ட் கப் 2019 அப்போ முடிச்சுட்டு நாங்கள் தியேட்டரில் இருக்கோம். ஒரு மெயில், who is that guy who sent that thing அப்படி சொல்லிட்டு யாருக்கிட்ட எனக்கு வருது, அரே we are getting all these stinkers, பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரிட்டிசிசம் வர்றது வந்து ரொம்ப ஈஸி. சம்டைம்ஸ் அது கொஞ்சம் பயமா இருக்கும். பட் வரதும் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியால தானே வருது. சோஷியல் மீடியால இருந்து ரொம்ப ஒரு டேஞ்சர். பட் எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க மனோஜ்? இந்த சோஷியல் மீடியால இருந்து வர பிரைஸ் ஆப்வியஸ்லி வரும், நீங்க வந்து ட்ரிபியூட் போடுறது. பட் எல்லா பிளேயருக்கும் வந்து பிடிச்சவங்க ஒரு 90% இருந்தா, அந்த பிடிக்காதவங்க ஒரு 10% வருவாங்க. பிடிச்சவங்க ஒரு லைக் போட்டு போயிடுவாங்க, பிடிக்காதவங்க வந்து உள்ள வந்து உங்களையும் சேர்த்து திட்டுவாங்கல்ல. நான் ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபேனாக இருக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் நியூட்ரலாக இருந்துச்சு. பட் நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஹேட் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. பட் யூஸ்வல் இது நடக்கிறது தான். ஃபஸ்ட்டில் அந்த நான் பிளாக் பண்ணி விட்டுருவேன், ஏதாவது பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, பிக் ஃபேன் ஆஃப் ஒர்க்குன்றாங்க. நான் தேங்க்ஸ் சொன்னால் அதுக்கப்புறம் திட்டுறாங்க. இப்போ அப்படி நடக்கிறதுனால நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு விட்டுறேன். புகழ்ந்தாலே அந்த பயஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருவாங்கல்ல. 100% சுப்மன் கில்லுக்கு இப்போ நான் அதுதான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து புரியவே இல்லை. ஏன்னா ருத்ராஜ் கேக்வாடுக்கு இந்தியன் டீம் சான்சஸ் கிடைக்கல. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஆப்வியஸ்லி ருத்ராஜ் கேக்வாட பெருசா பேக் பண்றாங்க. சேம் வித் ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் ரஜத் படிட்டார். இப்போ வந்து தோனி, கோலி, ரோஹித் இல்ல, இப்போ ருத்ராஜ் கில், ரஜத் படிட்டார் வரைக்கும் இறங்கிட்டாங்க. ஓ, இது ரஜினி கமல் தாண்டி அதுக்கப்புறம் தளபதி வந்து அந்த மாதிரி மணிகண்டன் பிரதீப். ஸோ மேக்ஸிமம் பயஸ் இல்லாம இருக்கணும்னு பார்ப்பேன். எல்லாரும் திட்டாங்கன்னா வேலை கரெக்டாக செய்யணும்னு அர்த்தம். ஒரு குரூப் மட்டும் திட்டுச்சுன்னா மாட்டிக்கிறோம்னு அர்த்தம். ரெகக்னிஷன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கு என்ன ரெகக்னிஷன் இருக்குது? அது எப்படின்னா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கிட்டே இருந்து வருமா ரெகக்னிஷன்? இல்லை, அது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டாட் கொடுக்குறது தான். மேட்சுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அவன் சொன்ன மாதிரி தான், ஏகாம்பரம் சொன்ன மாதிரி ஒரு 1 hour முன்னாடியே அவங்க அந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதிடும். அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்டான டேட்டா நான் தருவேன். அந்த வென்யூல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிளேயர் என்ன பண்ணிருக்காங்கிறத வந்து நான் வந்து எடுத்து வச்சிருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப் மேட்ச் ஒரு 100 கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நாங்க. அதுல 30 கிராஃபிக்ஸ் தான் ஆனர் போச்சு. அது போனதே எங்களுக்கு ரெகக்னிஷன் தான். ஏன்னா நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம். என்ன நீங்க கேட்டாலும், ஒரு ப்ரொடியூசர் என்ன கேட்டாலும் நாங்க ரெடியா இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ப்ரொடியூசரோட கால், அவர் என்ன கிராஃபிக்ஸ் வேணும் எடுக்கணும் அதை எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இவ்வளோ நம்பர்ஸ் வச்சிருக்கீங்களா, உங்களுக்குலாம் டேட்டா எங்கேருந்து கிடைக்குது? இப்போ நான் வந்து கடம்பான்னு ஒரு கம்பெனியில் 7 years ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த கம்பெனிலேருந்து தான் அவங்களுக்கு அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஸ்டார்டிங்லேருந்து டேட்டா வச்சுருக்காங்க. லைக் கிரிக்கெட் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்குது.
லாஸ்ட் ஒரு 20 years 25 years பால் பை பால் எவ்ரி பால்க்கும் டேட்டா வச்சிருக்காங்க. ஓகே, அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு பால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின் ஒரு பால் போடுறாரு, அதை வந்து யார் ஆடுறாங்கன்னா என்ன பால் போட்டிருக்காரு, என்ன இதுல டைப் சுடுக்கு ஆஃப் பாலா, பால், என்ன டைப் ஆஃப் பால், பேட்ஸ்மேன் எப்படி ஆடி இருக்காங்க, எந்த மாதிரி ஷாட் ஆடி இருக்கா, கவர் டிரைவா, புல் ஷாட்டா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் பால் எவ்வளவு தூரம் போயிருக்கு, எந்த ஃபீல்டர் பிக்கப் பண்ணி த்ரோ பண்ணியிருக்கான், அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஒரு 50 parameters for ஒரு பால். ஆமா ஒரு பால். ஜடேஜா ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியும். 50 செகண்ட்ல ஓட முடிச்சிடாரு. அது ஆக்சுவலா வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கோடிங் பண்ணுவாங்க, பின்னாடி இன்னொருத்தர் குவாலிட்டி செக்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ கோடிங் பண்றவங்க எல்லாம் டக்குன்னு அந்த ஒரு செகண்ட்ல பண்ணி முடிச்சிருது. குவாலிட்டி செக்ங்கிறோம் அதை பார்த்து எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்களா 2 வாட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிட்டு அந்த பாலை எங்க டேட்டா பேஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த டேட்டா பேஸ்ல இருந்து நாங்க எடுத்து நம்ம சொல்லி தருவோம். இங்கே நோ லெட்ஸ் டாக் அபவுட் சேலஞ்சஸ். அதான் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து என்ன சேலஞ்ச்? இப்போ ஒரு இன்சிடென்ட், ஒரு மேட்ச்ல வந்து யூ see a ஹீரோ மூமெண்ட் ஹேப்பனிங். அந்த ஹீரோ மூமெண்ட்டை ஸோ உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி உங்களோட காம்படிட்டர்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு ஈவன் மோர் பாப்புலர். ஸோ அந்த ப்ரெஷர் இருக்குமா உங்களுக்கு? இந்த டைமுக்குள்ளே போட்டால், இந்த டைமுக்குள்ளே போட்டால் தான் நல்ல ரீச் இருக்கும். இல்லை ஸ்டார்டிங்லேயே சொல்லலாம் தான் வந்தேன். பிகாஸ் நம்ம ஒரு வீடியோ போகிறோன்னா ஒரு 15 சாங் எழுதி வச்சிருப்பேன்னு சொல்லலான்ட்டு வந்தேன். இவங்க பேசினோன்னே ஐயோ அதெல்லாம் சொல்ல வேண்டாம். உண்மையிலே நம்மளை விட அதிக படம் பார்க்குறவங்க இவங்களாம். ஆமா. சில டைம் மோஸ்ட்லி இன்ஸ்டிங்காக தான் நடக்கும். பிகாஸ் நம்ம மேட்ச் என்ன நடக்குன்னு தெரியாது. சில டைம் சூப்பர் ஓவர் போவோம், டக்குன்னு மேட்ச் வரும், மழை வரும். மழை வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி அப்படி பண்ணலான்றது. ஸோ நம்ம என்னதான் ரெடி பண்ணி வச்சாலுமே அந்த டைமில் ஸ்பான்டேனியஸாக என்ன தோணுதோ அதுதான். ராஜகோபால், உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னது? எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி இப்போ ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வரணும்னா கூட நான் ரொம்ப பிளான் பண்ணிட்டு வரேன் இந்த டேட்ல. எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஃபுல் டைமாக நான் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு டீம் மாதிரி வைக்கணும்னா எனக்கு என்னன்னா இது கொஞ்சம் நல்ல ரெவன்யூ வந்துச்சுன்னா நம்ம டீமாக ஷேர் பண்ணலாம். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக்கான ரெவன்யூ கிடையாது. ஒரு மாதம் ஒன்று வரும், இன்னொரு மாதம் இன்னொன்று வரும். இல்லை எனக்கு எப்பவுமே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்ததுன்னா, ஒரு ஆஃப் சீசன் திடீர்னு ஒரு 1.5 மாதத்துக்கு கிரிக்கெட் இல்லைங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி உங்களோட சேலஞ்ச் இருக்கும்? நீங்க என்ன இது போடுவீங்க? நாஸ்டால்ஜியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறதால பிரச்சனை இருக்கு. மோஸ்ட்லி அது அப்புறம் த்ரோ பேக்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா 265 இந்த டேல அடிச்சிருப்பாப்ல. ஸோ ஆன் திஸ் டே அப்படின்ற மாதிரி. பட் இதில் ஒரே ஒரு கொஸ்டின். இதில் வந்து நான் நிறைய இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறேன். அதில் வந்து கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும். முன்னெல்லாம் உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இல்லைன்னு. உங்களுக்கு டைம் இல்லைன்னும் போது அந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு இடத்துல இல்ல அவங்க ஒரு சமயத்துல வந்து மூவ் ஆன் ஆயிடுவாங்க இல்லையா, அவங்க வேற மாதிரி. அது கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நான் பெருசா அப்டேட் ஆன மாதிரி சொல்ல. சொல்லுங்க உங்களோட சேலஞ்சஸ் என்ன? சொல்ற மாதிரி 6:35:30 அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த டாபிக்கு போகணும் அப்படின்னாக்க நீ ஒரு 30 seconds ஆர் 1 minute இஃப் யூ ஆர் டிராகிங் அப்படின்னா தென் அந்த பிரேக் அடிக்கணும் 3 நிமிஷம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அடுத்த டாபிக் பேசணும். அந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்குது அப்படின்னாக்கா தென் வி ஹவ் டு கிவ் தட் இனஃப் ஸ்பேஸ் அப்படின்னா அது ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது சேலஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 yearலாம் வந்து எனக்கு மேட்ச் நம்ம தான் உட்காந்துருக்கோம் சீட்டில், நம்ம பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நிமிர்ந்து பார்த்தா 5 ஓவர் முடிஞ்சிருக்கும். என்னடா நடந்துச்சு 5 ஓவரில்? அதுவும் நம்ம வேற ஸ்டோரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மச்சான் சொல்லுடா, 5 ஓவர்ல என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஓவர்ல என்ன ஆச்சு, செகண்ட் ஸ்டோரி என்னாச்சுன்னு எதுவும் கேட்ச் ட்ராப் ஆச்சா அப்படின்லாம் வந்து. ஏன்னா திடீர்னு வந்து கமெண்ட்ரி சேஞ்ச் ஆகிட்டு அடுத்த கமெண்டேட்டர் வந்து மச்சான் இந்த 5 ஓவர்ல என்ன ஆச்சு, ஏதாச்சும் இந்த டிராப் எடு அப்படின்னாக்கா ஐயோ எப்போ நடந்துச்சு அப்படின்லாம். ஏன்னா நம்ம பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ஜாய் பண்றதுக்கு டைமே கிடையாது. என்ன மேட்ச் இப்போ நான் 2019 ஜாயின் பண்ணேன். அந்த ஐபிஎல்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப ஃபியூ மெமரிஸ் தான் எனக்கு இருக்கும். ஏன்னா வி ஆர் ரன்னிங், அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வேற இருந்துகிட்டே இருக்கும். இட் டுக் மீ ஒரு 1.5 years. ஓகே இந்த மேட்ச்லாம் இப்படி நடக்குது. அது எவ்வளோ மேட்ச் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? இப்போது ஐபிஎல் வந்து 5 seasons and a half. ஸோ என்ன எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நான் வந்து ஒரு 1300+ மேட்சஸ் பண்ணியிருக்கேன். 1000 close to 1500. இப்போ நான் வந்து அந்த 5 ஐபிஎல் சீசன்ஸ் மட்டும் பார்த்தா ஒரு சீசனுக்கு 60 மேட்ச், அதில் ஒரு வீக் ஆஃப் போக ஒரு 52 மேட்சஸ். ஸோ ஒரு 300 ஐபிஎல் மேட்சஸ் ஒர்க் பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். எடுத்தோடனே ப்ரொடியூசர்லாம் கொடுத்துட மாட்டாங்க, அதுவும் கீழேந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஓவராலாக பார்த்தா ஒரு அபவுட் ஒரு 300 மேட்சஸ் இருக்கும். அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் அது இதுன்னு இருக்கும். நானும் ப்ராட்காஸ்ட் வந்து அனாலிசிஸ் ப்ரொடியூசராக ஸ்டார்ட் மாதிரி ஒரு 200 கேம்ஸ் கிட்ட பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 50 மேட்ச் ஆயிருக்கும் அந்த டு கெட் ஓல்டன். ஏகாம்பரம் எனக்கு தெரிஞ்ச நானும் அவரும் கிட்டத்தட்ட சேம் டைமில் தான் ப்ராட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆப்வியஸ்லி நான் டீம்ஸ் முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராட்காஸ்ட் 2019 பண்ணுறப்ப நான் அவருக்கு ஒரு டோர்னமெண்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டு. அவர் சொல்கிறது தான் என்ன நடக்குன்றதுக்குள்ள 5 ஓவர் ஆகிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டாக் பேக்கில் 5 பேர் பேசுகிறாங்கன்றமே உங்களுக்கு எதை கவனிக்கிறதுனே தெரியாது. இட் வில் டேக் ஒரு சீசன் ஆகும். ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் ஓகே
அதுக்கப்புறம் தான் இது இந்த அது ஒரு ஸ்ட்ரக்சர். பெரிய சேலஞ்ச் முத்து டாக் பேக்ல. எனக்கு வந்து ஒருத்தர் பேசினாதான் எனக்கு கேட்கும். டாக் பேக்னா எல்லாருமே காதில் இப்போ நீங்கள் ஆங்கர்ஸ் எல்லாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காதில் அது இன்னியர் ஒரு சின்னதாக ஒயர் பேசியிருப்போம். அதில் வந்து ப்ரொடியூசர் பேசுவாங்க, டைரக்டர் பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. இவங்களுக்கும் ஸோ எங்கள் முன்னாடி ஒரு பேனல் இருக்கும், அதில் ஒரு 20 பட்டன் இருக்கும். நம்ம யார்கிட்ட பேசணும், இப்போ ஸ்டாட்டோ கிட்ட பேசணும், ப்ரொடியூசர் கிட்ட பேசணும், அட்வர்டைசிங் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அதுதான் நம்ம பேசுறது, ப்ரொடியூசர் பேசுறது வந்து எல்லாருக்குமே போகும். அவங்க வந்து திடீர்னு அண்ணா அப்படின்னு யாராச்சும் எங்க இருந்தாச்சும் வருவாங்க, யாரா இருடா கொஞ்சம். சிலர் வந்து வெரி குட் அட் மல்டி டாஸ்கிங் முத்து. சிலர் வந்து 4 பேர் பேசுறப்ப கூட நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாலாம் வந்து முடியாது. நான் வந்து இது பண்ணிட்டு நீ இதை வச்சுக்கோ, நீ அடுத்து இதை வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேலஞ்ச். ஏன்னா அது ஒரு காதுல தான் இருக்கும், இன்னொரு காதுல பக்கத்துல இருக்கிறவங்க யாராச்சும் பேசுவாங்க. ஸோ அதெல்லாமும் யூஸ் டு ஆகிறதுக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய நாள் வந்து நாளைக்கு போறோம், பேப்பரை போடுறோம், இது வந்து ஒரு 50 தடவை வந்திருக்கு. சத்தியமா ஐயோ இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்லாம். நான் இந்த தாட் வரக்கூடாதுன்றதுக்காக ராஜகோபால் கிட்ட முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். டக் அவுட்ல உட்கார்றப்ப the biggest challenge. நான் இப்போ இது அவங்க பண்ண ரோல்ஸை நான் பண்ணியிருக்கேன்றதுனால நான் சொல்றேன். அது ரெண்டு ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன் மாதிரி சொல்றேன். நான் ப்ராட்காஸ்ட்டாக ஒரு 150-200 கேம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் அன் அனலிஸ்ட் அண்ட் அனலிட்டிக்ஸ் ப்ரொடியூசர். டக் அவுட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் பிபிஎல்ல ஒரு 100 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணேன். 1 or 2 மேட்சஸ் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் அனலிஸ்ட்டாக. இல்லை டக் அவுட்டில் இருக்கிற சேலஞ்சஸ் வந்து உங்களுக்கு மோர் அபவுட் ரிசல்ட் ஓரியன்ட். பட் ப்ராட்காஸ்ட்டில் என்ன மாதிரியானதுன்னா அந்த 3 hours வந்து உங்களுக்கு வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கேயாச்சும் இருக்கும், அது எங்கேயாச்சும் ஃபயர் ஆகிடும். இமேஜஸ் மாற்றி போட்டு இல்லை இமேஜஸ் கூட நீங்கள் பார்த்துடலாம். எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த நான் மாட்டியிருக்கேன். போன தடவை ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. SRH தான் அந்த ரெக்கார்டு, RCB ரெக்கார்டு அடிச்சாங்க. 263 for X அப்படின்னு 263 for 5 SRHன்னு RCB ஸ்கோரோட போயிடுச்சு. முதல்ல ஷோ 287 போடுறதுக்கு பதிலா. ஆமா, ஏன்னா பழைய ஸ்கோரை வந்து டம்மியா, ஏன்னா இதை தாண்டா இந்த ரெக்கார்டுக்காக அப்படின்னு ஒரு பிளேஸ் ஹோல்டரா வச்சிருந்தது. இது பரவாயில்ல, நீ ரெக்கார்ட்ஸ் அப்போ சொல்ற. ஒரு வாட்டி சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்போ முத்து பிரசன்டர் சரியா, முத்து வந்து எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு IPL ஸ்டார்டிங் பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு போயாச்சு. போனேன்னு கீழே பேரு பாவனா பாலகிருஷ்ணன் கிராபிக்ஸ் அப்படியே சொதப்பிட்டான். அவருக்கு டைரக்டரும் ப்ரொடியூசரும் திட்டுறாங்க டாக் பேக்ல. டேய் ஏன்னா அவனுக்கு முத்து தெரியாது. பாவனா பிரசன்ட் பண்ணிட்டு பேரு முத்து, மொட்டை மாடி கிரிக்கெட்டர். உங்களை எல்லாத்த விட எனக்கு பெரிய ஒரு சேலஞ்சு எனக்கும் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, நீங்களாம் இந்தியா மேட்ச் ஜெயிச்சிட்டாலோ இது பண்ணாலோ செலிப்ரேட் பண்ணுங்க. நாங்க வந்து அதை பண்ண முடியாது. அடுத்தது வந்து நீங்க முடிச்ச உடனே சட்டை கழட்டி சுத்தலாம் நீங்க. ஆனா நான் வந்து அடுத்தது கேப்டன்ஸ் டு வின் வேர்ல்ட் கப் ஃபார் இந்தியானா கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் தரணும், அந்த மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் முத்துக்கு நான் மெசேஜ் மச்சான் இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் நீ சொல்லிடு, காமெண்ட் நீல வரும்போது சொல்லிடுறேன். ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு ஃபேனா பார்க்க முடியாது, ஒர்க் பண்ண போயிருக்கோம். ஒர்க் பண்ணி அவங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பேஷன் தான், ஆனா அதுவே கொஞ்சம் ஒர்க்கா மாறும்போது பேஷன் கொஞ்சம் விலகிடுது, ஒர்க்ல ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆயிடுது. உங்களுக்கு எப்படி தோணி இருக்கா? ஏன்னா நீங்க பண்றது உங்களுக்கு பிடிச்ச வேலை. நான் 2020 எல்லா IPL மேட்ச்ஸ்க்கும் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு 1/2 hour டைம்ல போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 5 minutesல மேட்ச் முடிஞ்சோடனே 5 minutesல போடலான்ற மாதிரி பண்ணிட்டு மேட்ச் நடக்கும்போது வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருவேன். ரஷ்யா வின் பண்ணோடனே அந்த ஷாட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். ஸோ அது ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே இன்னும் வீடியோ வரலையே, மேட்ச் அப்போ முடிஞ்சிருக்கும், வின் போடுறது வீடியோ. ஆனா எனக்கு ஒரு டவுட், நீங்க இப்ப ரிசல்ட் ஓரியன்டா இப்போ CSKக்குன்னு நீங்க ஒரு வீடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஓவர்ல ஃபிளிப் ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஃபுல் ஸ்கிரிப்டை எப்படி நீங்க டக்குன்னு மாத்துவீங்க? ஆமா, எனக்கு இந்த CSK மும்பை ஒரு மேட்ச் பொலாட் 219 சேஸ் பண்ணா. அந்த மேட்ச் வந்து நான் CSK ஜெயிக்குமா மும்பை ஜெயிக்குமான்னு தெரியல. ஸோ 2 ஆப்ல ரெண்டு கான்செப்ட். CSK ஜெயிச்சா இந்த கான்செப்ட், மும்பை ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் டீம் டு சேஸ், இந்த மாதிரி IS சேஸ் அப்படின்ட்டு 2 ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ மும்பை ஜெயிக்கிற மாதிரி இருந்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில கான்செப்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இதை போட்டுட்டேன். அப்போ நிறைய எனக்கு வீடியோ டிராஃப்ட்ல போயிருக்கு. எனக்கு நல்ல கான்செப்ட் இருக்கும், சூப்பரா இருக்கும் வீடியோ. ஆனா நான் தோத்துருவாங்க அவங்க. அப்படியே வச்சுட்டு அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல போய் போட்டு விட்டுருவாங்க. இன்னொரு வீடியோவும் பண்ணியிருக்காரு, அதை சொல்ல. இந்த அஸ்வின் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு சென்னையில் ஒரு ட்ரிபியூட் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்கு வந்து சண்டே ஈவினிங், இது சாட்டர்டே காலையில் ஆரம்பித்து சண்டேக்குள்ளே அந்த ட்ரிபியூட் வீடியோவை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து மெயினாக பண்ண ஒரு 8 minute வீடியோ. அதாவது ட்ரேசிங் இஸ் ஜேர்னி ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஸ் அ கிட்லேருந்து இப்போ முடிக்கிற வரைக்கும். அந்த வீடியோக்கும் செம்ம ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு. அதான் அது ஒரு 1 minute வீடியோனா பண்ணிடலாம். பட் ஒரு டோனல் டைமே இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு நைட் தான் இருந்துச்சு. பட் வி ஹேவ் டு ஷோ ஆல் த எமோஷன்ஸ். அது மாசா பண்ணுறது இருக்கட்டும், எமோஷனல் அவங்க ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே காமிக்கணும்னு இருந்துச்சு.
அப்புறம் டீமில் ஜெயமணி, ஜெய்பாலாஜி, கிப்சன், அருணாச்சலம் 4 பேர் இருக்காங்க. இந்த நைட் நைட்டாக ஒருத்தவங்க ஒரு வேலை அசைன் பண்ணிட்டு நைட்டாக முடிச்சிட்டோம். ஆல்சோ வீடியோ கேம் வெல். எப்படி அவர்கிட்ட இருந்து இது ரியாக்ஷன் இந்த மாதிரி வரும்போது வாட் டிட் யூ ஃபீல்? அதாவது ஜஸ்ட் ஒரு ஜாலிக்காக ஆரம்பிச்ச விஷயம் நீங்க சொன்னீங்க கோவிட் இல்லை. இப்போ வந்து இதுல வந்து ஒன் ஆஃப் த டாப் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம ஜென்ரேஷன்ல அவர் வந்து பாராட்டுறாருன்றப்போ அண்ட் ஆல்சோ பாராட்டுறோட ஹீ ஃபெல்ட் எமோஷனல் வாட்சிங் தட் வீடியோ. பட் எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பி. அவங்க பார்த்துட்டு அவங்களோட எமோஷன்ஸ் பார்க்கறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியேட்டருக்குமே மேட்சஸ் போடும்போது நான் மற்ற ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதான் பார்ப்பேன் நான். ஸோ அவங்க நல்லா ஹாப்பியாக கத்திட்டு தானே ஓகே இது போதும் நமக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல். இதோடைய உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்ல பார்க்கும்போது அஸ்வின் மாக் ஆப்ஷன் கண்டக்ட் பண்ணப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு அது ஒன்று. அண்ட் அவரு ரிட்டையர் ஆகிட்டு வந்தார் இல்லையா அந்த ஹோம் கமிங் அப்போ நானும் மனோஜ் போயிருந்தீங்க நான் பார்த்தேன். ஸோ அதுவுமே லைக் அது ஒரு ஐகானிக் மூமெண்ட். ஏன்னா அவர் போயிட்டு வராரு, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, பட் வாஸ் வெரி எமோஷனல். ஸோ அப்போ வந்து ஒரு எங்களுக்கு வந்த மெசேஜ்லேயே வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்க ஒரு 30 பேர் மட்டும் நாங்கள் கூப்பிடுறோம் அப்படிங்கும்போது நான் ஒரு ஃபேனாக நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அஸ்வின் ஒரு 30 பேர் இருக்கிற க்ளோஸ் சர்க்கிள் வந்து வெல்கம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அதில் எங்களை கூப்பிடுறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன். அது வந்து நினைச்சு ஒரு ஃபீல் பண்ணிக்கிற விஷயம். ஓகே, அதுவும் இமிடியேட்டா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே இமிடியேட்டா வந்துச்சு. ஸோ முதல் நைட் வருது இந்த மாதிரி நாளைக்கு மார்னிங் ஒரு 9 o'clock அஸ்வின் வீட்டில் இருக்க முடியுமா? நைஸ். இப்போ இவ்வளோ கிரிக்கெட் சினிமாவும் நடுவில் பண்ணுறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதனால தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புது பாட்டு வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப் சீசன் என்ன பண்ணீங்கன்னா ஒரு புது பாட்டு வந்துச்சுன்னா தோனிக்கு ஒரு வீடியோ, அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த டைம் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த பாட்டு போடாலும் இப்போ தோனி செட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு எந்த நியூ சாங் இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ ரோஹித், கோலி, தோனிக்கு அந்த மாதிரி வச்சு அந்த டைம்ல எப்படி என்கேஜ் பண்ணிக்கலாம் ஆடியன்ஸை. இன்ஃபேக்ட் எங்களுக்குலாம் வந்து நாங்கள் ஃப்ரீ டைமில் வந்து உங்களை மாதிரி வீடியோஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். எனக்கு அதில் ஒரு டவுட்டு, நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் தோனியை பிளேஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கான்செப்ட், இன்னொன்று வந்து கான்செப்டாக இது பண்ணுறது அப்படிங்கிறது. எந்த வீடியோ இஸ் டஃப் ஃபார் யூ அண்ட் எதுக்கு ரீச் ஆர் எப்படி இருக்கும்? ரீச் அதிகன்றது வந்து இப்போ தோனி வச்சு எந்த படம் ரீச் ஆகிடும். பட் அதில் என்ன சேலஞ்சுனா நம்ம லிரிக்ஸ் எதபடி வி ஹேவ் டு சூஸ் த ஃபுட்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேடாஸ்க்கு சிங்கருங்க காட்டுக்கே விருந்துக்கு வந்து அந்த நடந்து வரதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஐகானிக் மொமெண்ட் இருக்கும். இப்போ தர்மசாலாவில் அந்த பஞ்ச் பண்ணுற மொமெண்ட் நம்ம எதுவும் ஐகானிக் எங்கே செட் ஆகுதோ அந்த மாதிரி பிளேஸ் பண்ணி வி கேன் ஒர்க். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சாங் தான். நம்ம சில சமயம் உங்களுக்கு அதிகமாக எவ்வளோ போகும்? ஒரு 1 minute சிஎஸ்கே ஃபைனல்ஸ் ஜெயிக்கும்போது சார்பட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஆல்மோஸ்ட் நான் ஒரு சிஎஸ்கே நல்லா ஆகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு இன்ட்யூஷன். ஒரு 2 weeks பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைனல் வீடியோ. ஒரு பெரிய மேட்ச், ஒரு 7 minute மேட்ச் முடிஞ்சோடனே போட்டலான்ட்டு. எனக்கு வேறு ஜெயிக்கலன்னு அவங்க வீடியோ அப்படின்ட்டு பிகாஸ் வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஃபார் தட். பட் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க, வீடியோ நைட்டாக போட்டேன். சில சமயம் பிராட்காஸ்ட்டை விட டீம்ஸோட இருக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். கண்டிப்பாக அப்படிதான். ஏன்னா டீம்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த உங்களுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பா பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மேட்ச்க்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே யூ சார்ட் அவுட் எவ்ரி திங் அண்ட் கோயிங் இன்டு மேட்ச் எல்லாமே அங்கேயே கரெக்ட் பண்ணுறோம். மேட்ச்ல வந்து போயிட்டு அங்கே எக்ஸிகியூஷன் தான் பண்ண போகிறோம் மாதிரி. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும், நீங்கள் வந்து அப்போ நீங்க சொல்றது புரியுது, நான் பிளான்ஸ் எல்லாமே முன்னாடியே டிசைன் பண்ணிடுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, பட் நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு மேட்ச்ல வந்து ஃபீல்ட் செட்டப் இப்படி வச்சிருக்காங்க, நான் இப்படி ஒரு சஜஷன் கொடுக்குறேன்னு. அப்ப லைவ்ல எவ்வளவு இன்புட்ஸ் அண்ட் எந்தெந்த லெவல்ல, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேபிஎல்ல உங்களோட இன்புட்ஸ் மேபி அதிகமா எடுத்து பண்ணலாம். ஒரு ஐபிஎல் லெவல்ல போகும்போது டக்குனு ரிசெப்டிவ் எடுத்துப்பாங்களா? லைக் லைவ் இன்புட்ஸ் ஆப்வியஸ்லி போக போக ஆப்வியஸ்லி கம்மியாயிடும். இப்போ நீங்க டிஎன்பிஎல்ல அதிகமா இருக்கும், கேபிஎல் அதிகமா இருக்கும், நெக்ஸ்ட் பிபிஎல்ல கொஞ்சம் இருக்கும், சிபிஎல்ல கொஞ்சம் இருக்கும், ஐபிஎல் லெவல்ல கம்மியா இருக்கும். என்ன ரீசன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க, அந்த ஆங்கிள்ஸ்லாம் அவங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும். பிகாஸ் ஆஃப் த அங்க ரொம்ப இலைட் அத்லெட்ஸ் இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் தெரியுன்றதுனால தே நோ ஆல் த ஆங்கிள்ஸ், ஆல் த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். 90% they will be right. அந்த இடத்துல வந்து எங்க பிரச்சனை ஆகும்னா இப்போ எங்க ஒரு மேட்ச் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், 6 ஓவருக்கு 130 ரன் அடிச்சாங்க லாஸ்ட் இயர் சன்ரைசர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் எங்க கிட்ட. இதுக்கும் என்னன்னா, நாங்க அது முன் மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட ஆடணும் அகமதாபாத்ல. அங்க வந்து நீங்க கன்வென்ஷனல் குட் லென்த் 7 to 8 மீட்டர் லென்த் போட்டீங்கன்னா பெஸ்ட் லென்த் அப்படிதான் போட்டாங்க, அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, சூப்பரா போட்டோம். வி காட் them all out for 88 or something. டிசியோட ரெக்கார்டு, ஃபாஸ்டஸ்ட் டிசி ரெக்கார்டு 8.2 overs 8.4 ஓவர்ஸ்ல அடிச்சோம். நெக்ஸ்ட் அப்படியே எங்களுக்கு அந்த ஏதோ ஐபிஎல் ஸ்கெடியூல் ஏதோ ஷிஃப்ட் ஆச்சு. நாங்கள் வரதுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ் டெல்லிக்கு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வைசாக்ல தான் மேட்ச் ஆடணும். எங்களுடைய ஹோம் கேம்ஸ் 2 ஆடிட்டு அவே மும்பை ஆடணும், லக்னோ ஆடணும், குஜராத் ஆடிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் டெல்லியில் ஆடுறதுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ் 2 நாள் முன்னாடி எங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எங்கள் விக்கெட் எப்படின்றது பெட்டராக தெரிஞ்சிச்சு, எந்த லென்த் போட்டால் கரெக்டாக இருக்கணும். அவங்க ஸ்டடி பண்ணிட்டாங்க, ஓகே இது செம்ம பாட்டா விக்கெட், இது ஸ்லோ ரன்ஸ் இன்ட்டு விக்கெட் போட்டால் தான் பெட்டர்னு. எங்களுக்கு அது நாங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அந்த இதுலேயே வரோம். 1 day தான் ப்ராக்டிஸ் இருந்துச்சு, ஃபுல் நெட் செஷன் ப்ராக்டிஸ் பண்றோம். நீங்க கன்வென்ஷனல் குட் லென்த், இட்ஸ் குட் எந்த விக்கெட்ல வேணா அது நல்ல இது. ஆனா டெல்லியில அந்த பாட்டா விக்கெட்ல கிடையாது, 50 மீட்டர் தான், 55 மீட்டர் தான் இருக்கும். குட்டி கிரவுண்ட் வேற. அபிஷேக் சர்மா இப்படிங்கிறாரு, டிராவிஸ் அப்படிங்கிறாரு, பறக்குது, எங்கேயோ போகுது, எதுவுமே பண்ண முடியல.
பட் தென் குல்தீப் நீங்க எக்ஸ்பென்சிவ் 4 overs 54 போனாரு. பட் யூ புட் த பிரேக்ஸ், விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தார் குல்தீப். 4 overs 4 for 54 எடுப்பாரு. அக்ஷர் இன்னும் 2 கிளாஸன் அவுட் 4 overs கொடுத்தாங்களே. அக்ஷர் வந்து கிளாஸன் எடுப்பாரு. அப்போ கிளாஸனும் அன்னைக்கு பட்டுருந்துச்சுன்னா 350 போயிருக்காரு ரெக்கார்டு. கிளாஸன் ஒரு 10 ரன்குள்ள அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஷபாஸ் கொஞ்சம் அடிச்சாருங்க 200 ஸ்டில் 30 நெக்ஸ்ட் 13 ஓவர்ஸ்க்கு 135 நம்ம தான் கொடுத்தோம். அண்ட் we were also cruising 1 point அப்படியே. ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் 8 ஓவருக்கு நாங்க 330 இருந்தோம். அதுக்கப்புறம் தே போல் பிரில்லியன்ட்லி நட்டு பேட் கமின்ஸ் 2 பேரும், நிதிஷும் நல்லா போட்டார், நிதிஷ்குமார் ரெட்டியும். அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த விக்கெட்ல ஸ்லோ ரன்ஸ்ன்றது விக்கெட் தான் பெட்டர். அதுக்கப்புறம் எங்களுக்கு அது ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சு, ஓகே இந்த மேட்ச் அடி ஆகிட்டோம், நெக்ஸ்ட் மேட்ச் இதே விக்கெட்ல தான் பக்கத்து விக்கெட்ல எல்லாமே இப்படி தான் பிஹேவ் பண்ண போகுது, இதுதான் ட்ரிக்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாருமே அந்த ஸ்லோ ரன்ஸ்ன்றது பிச் போடுற போலர்ஸ் கிடையாது. முகேஷ் குமார் அதுக்கு முன்னாடி போட மாட்டார், ஃப்ளோட்டியா தான் போடுவார். கலீலும் அதை போட மாட்டார், எல்லாருமே ஒரு ஆஃப் கட்டர் தான் போடுவார். அவங்க போலிங் கோச் கூட ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே இன்டு தி பிச் வேகமா பிச்சை உடைக்கணும், ஆனா வேகமா போடக்கூடாது. அந்த ட்ரிக் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லா ஹோம் கேம்ஸும் ஜெயிச்சோம் டெல்லியில. அதுக்கப்புறம் அந்த மேட்சஸ் எல்லாமே ஜெயிச்சோம். எனக்கு இந்த டவுட் எப்பவுமே இருக்கும். என்ன, நான் இப்போ ஒரு அனலிஸ்ட் கிட்ட நான் ஒரு தடவை பேசுறப்ப ஃபியூ இயர்ஸ் ago ஜாஸ் பட்லர் வந்து ஷார்ட் ஆடுறதுக்கு முன்னாடி இந்த பின்னங்கால இப்படி எடுத்துட்டு போனார்னா ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கும்போது போலர் ரன் அப்ல, அப்பனா ஆட போறாருன்னு அர்த்தம். இது போலருக்கே தெரியுது, இவ்வளவு பெரிய அனலிஸ்டுக்கு தெரியுது, இப்போ ஜாஸ் பட்லருக்கு தெரியாது. அவங்க கூட ஒரு அனலிஸ்ட் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இதை கவுண்டரா நீங்களும் ஒரு பேட்டர் கிட்ட கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்போ மோர் இம்பார்ட்டன்ட்லி முன்னைக்கு இப்போ நிறைய அனாலிட்டிக்ஸ் இன்னும் எவால்வ் ஆகுதுன்னா, முன்ன வந்து அப்போசிஷன் மட்டும் தான் ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிளேயரை அப்போசிஷன் என்ன பிளான் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்க, என்கிட்ட வர முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து என்ன, இந்த இப்போ வருண் சக்கரவர்த்தி இருந்தாருன்னா அவர் அனலிஸ்ட் கிட்ட போய் என்ன கேட்பாருன்னா, நான் இதெல்லாம் தான் வேரியேஷன் வச்சிருக்கேன், இந்த வருஷம் எப்படி டேக்கிள் பண்ணுவான்னு அவர் போய் தனியாக ஒர்க் பண்ணுவார். அப்போசிஷன் பேட்ஸ்மேன் என்ன ஷாட்லாம் அடிக்க போகிறான் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி ப்ரெப் ஆவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாருன்னா, எனக்கு நீ வந்து அப்போசிஷனில் இருக்குன்னு நினச்சிக்கோ, எனக்கு எங்கே போடுவேன், எனக்கு அதுக்கு பிளான் டிவைஸ் பண்ணி கூட நான் அதுக்கப்புறம் போய் பேட்டிங் கோச் கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரிசெப்டிவாக இருக்காங்க. இட்ஸ் ஆல்வேஸ் எப்பவுமே ஒரு 50-50 தான். 50% வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ குட் அமௌண்ட். எல்லாரும் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம்லேயே இருந்தாங்கனாலும் டாப் இவங்க இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க, மிடில் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க, யார் ரொம்ப ரிசெப்டிவாக இருக்காங்கன்றது இருக்குது. பட் ஓவராலாக அதனால தான் இப்போ நிறைய வந்து மொத்தமாக ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு போலர்ஸ் மீட் 30 minutes 40 minutes வைக்கிறது இல்லை. எல்லா ஐபிஎல் டீம்ஸுமே மோர் லைக் ஒரு ஸ்மால் குரூப்பாக 2 பேர் வாங்க 3 பேர். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லாம் நியூ பால் போலர்ஸ் தனியாக வருவாங்க. அப்படின்னா இஷாந்த் சர்மா, கலீல் தனியாக வருவார், முகேஷ் தனியாக வருவாங்க, டெத் போலர்ஸ், குல்தீப் அக்சர் தனியாக வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க வந்து அவங்கவுங்க ஃபேஸ் ஆஃப் பிளேக்கு எப்படி போடலாம், என்ன ஃபீல்டு வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறப்போ கம்மியாக இருக்கிறப்போ இன்னும் பெட்டரான இன்ஃபர்மேஷன் போடுவீங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ என்னன்னா, ப்ராட்காஸ்ட் சைட்லேருந்து இப்போ ஸ்டீவ் ஸ்மித் வராரு அப்படின்னாக்க, ஸ்டீவ் ஸ்மித் வெர்சஸ் ஜடேஜா அப்படின்னு நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். நீங்க வந்து அந்த தாட்ஸ்ல இருப்பீங்களா, அல்லது அந்த ஹெட் டு ஹெட் நம்பர்ஸ், அப்சல்யூட் நம்பர்ஸ் பாப்பீங்களா? பார்ப்போம். ஆனா வந்து மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் ஒர்க் பண்ண டீம்ஸ்ல நான் வந்து ஒரு போலர் கிட்ட போய் சொல்லுவேன், நீ அவங்ககிட்ட நல்லா பண்ணியிருக்க, நல்லா பண்ண. ஒரு பேட்ஸ்மேன் கிட்ட போய் அதை சொல்ல மாட்டோம். ஏன்னா என்ன ரீசன்னா, போலிங் வந்து யூ கேன் ஸ்டில் பிளான் இட் அவுட். யூ கேன் கோ முன்னாடி மேட்ச்சுக்கு முன்னாடி நாளைக்கு மேட்ச்னா இந்த பிளேயர் இதெல்லாம் பண்ணலான்னு போய் ஒர்க் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மேட்சப்பை நீங்கள் சொல்கிற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம். இவங்க இங்கே தான் அடிச்சிருக்கான், இங்கே தான் டார்கெட் பண்ணுவான், இப்படி போடலான்னு சொல்லலாம். பட் பேட்டிங் வந்து ரொம்ப திணிக்கவும் கூடாது. ஏன்னா வந்து இட்ஸ் மோர் லைக் இன்ஸ்டிங்டிவ் கேம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இதுதான் போட பார்ப்பான், நீ என்ன பண்ண போற, அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். அந்த நம்பர்ஸை போய் ஃபீட் பண்ண மாட்டேன். நீ 7 வாட்டி இல்லை 6 தடவை அவுட் ஆயிருக்கேன்னா போறப்பவே ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட்ல போவோம். ஸோ அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்ல மாட்டோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து இன்னொரு பவுலரை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, மச்சான் நீ ஆல்ரெடி அவனை சூப்பரா பண்ணிருக்க, இந்த வாட்டி போய் சாத்துற, அவ்வளவுதான். அவங்கள மோர் இம்பார்ட்டன்ட்லி பாசிட்டிவா வச்சுக்கணும் தான் பார்ப்போம். இந்த நீங்க சொன்ன இந்த நாங்க வந்து பேட்டிங் கோச் கிட்ட பேசுவோம். இவருக்கு மேட்ச் அப் கொஞ்சம் சரியில்லை, மேபி இந்த ஃபேஸ்ல ஜடேஜா போடுறாரு, அப்ப ஸ்டீவ் ஸ்மித் இங்க இறக்க வேணாம், வேற யாராவது அவங்க கிட்ட பெட்டரான ரெக்கார்டு ஒருத்தர் இருக்கும், இல்லை லெஃப்டி ஒருத்தர் மேட்ச் அப் நெகேட் பண்றதுக்கு ஆளா இருக்கலாம். அந்த மாதிரி காம்பினேஷன் பேசுவோம் தவிர பிளேயர் கிட்ட போய் டைரக்டா நீ அவங்க கிட்ட அவுட் ஆயிருக்க, இதனால கொஞ்சம் பார்த்து ஆடு, இல்ல அதனால உன்னை டிமோட் பண்றோன்னு பேசணும். ஹிஸ்டரி இது பயாலஜி கிளாஸ்ல வந்து என்னையா நடக்குது இங்க, என்னடா இவ்வளவு வேலை இருக்கு பின்னாடி. ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ், இந்த மாதிரி சேலஞ்சஸ் இதெல்லாம் பேசும்போது, இப்போ நீங்க வீடியோஸ் போடுறீங்க, பேசிக்கலா ஒரு கன்வென்ஷன் இருக்குல்ல, இந்த டைம்ல போட்டாதான் ரீச் ஆகும். உண்மையிலேயே அந்த மாதிரி ஒர்க் ஆகுமா? மோஸ்ட்லி இருக்கு, நம்ம இன்சைட்ஸ்ல பார்த்தாலே தெரியும் இந்த டைம் தான் மேக்ஸ் போகும்ட்டு. பட் மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம 5 minutes போகலன்னா நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நமக்கு வந்து ஆமா, ஸோ மேட்ச் எப்போ முடியுது அதுதானே பைபிளா இருக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஆல்மோஸ்ட் 11:30 இந்த 11:45 ஜோன்ல முடியும். பட் நம்ம 12:30 நம்ம வீடியோ போட்டாகணும். குட் டைம் டு அப்லோட்ன்றது நிச்சயம் இருக்கு. நைஸ். இப்போ டாக்கிங் அபவுட் சக்ஸஸ் உங்களோட ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா
2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். ஸோ பேசிக்காக வந்துட்டு வேற ஞாபகப்படுத்திங்க தம்பி. இல்லை ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த அத்தனை பேர் அங்கே இருக்காங்க. ஸோ ரிக்கி பாண்டிங், பிரெட்லி இருக்காரு, சுனில் கவாஸ்கர் இருக்காங்க, ரவி சாஸ்திரி இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க, டிகே இருக்காரு, ஏன் பிஷப் இருக்காரு, ஏன் ஸ்மித் இருக்காரு, எல்லாருமே இருக்காரு. ஏன் பிஷப் தான் எனக்கு கொடுத்தது தான் ஒன் ஆஃப் த லாஸ்ட் இயர் அண்டர்-19 வேர்ல்ட் கப் போனேன். அவர் வந்துட்டு இந்த பையனை பார்த்துக்கோங்க, செம்மையாக ஒர்க் பண்ணுறான், காசு அதிகமாக போகணும், தயவு செய்து விட்டுறாதீங்க, நீ வெஸ்ட் இண்டீஸ் வந்து பண்ண நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் அந்த சொல்கிற வார்த்தை தான் நமக்கு இன்னொரு எனர்ஜி கொடுக்கும். அப்பாடி நம்ம நல்லா பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறோம், இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து நமக்கு ஒரு பூஸ்ட்டு. அதுதான் எனக்கு வந்து ஒரு ஹை. எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களாம் சரி அவ்வளோ கிரிக்கெட் பார்த்தா ரிக்கி பாண்டிங் வந்து எனக்கு வந்து ஆட்டோகிராஃப், நான் யார்ட்டையும் ஃபோட்டோ எடுக்கல, அத்தனை பேர் இருந்தாங்க, ஒருத்தர்கிட்ட கூட ஃபோட்டோ எடுக்காமல் ஒரு 4 பேர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். ரிக்கி பாண்டிங் ஆட்டோகிராஃப் போட்டு குட் ஒர்க் அப்படின்னாரு. அவர் வந்து அத்தனை வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு, இத்தனை இது பண்ணியிருக்காரு, அவர் ஒரு குட் ஒர்க் அழ விட்டுருக்காரு. அவர் வந்து அப்படி சொல்லும் போது அப்பாடா ஓகே நல்லா, அது ஒரு ஹாப்பி ஃபீல் மாதிரி இருந்தது. சொல்லு மச்சான், like something that gives you happiness, one story that you ஒன் ஸ்டாண்ட் அவுட் பாயிண்ட் ஆஃப் மை கரியர் ஆர் என்னுடைய இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ வரைக்கும் கொடுக்குது, ஒரு தனியாக இருக்கிறப்ப அது யோசிச்சாலும் சந்தோஷம் கொடுக்குதுன்றது வந்து அஸ்மத்துல்லா ஒமர்ஸாயுடைய ஒரு இது அவருடைய கரியருடைய இது மெயினாக ODI cricketer of the year. ODI cricketer of the year 2023 BPL பண்ணிட்டு இருந்தேன் நான் ராங்பூர் ரைடர்ஸ்ன்ற ஒரு டீம் கூட. அப்போது வந்து ஆப்வியஸ்லி இஸ் பீன் அ குட் பிளேயர். எங்கள் கேப்டன் நூர் லசன்ஸோடு தான் அஸ்மத்துல்லா வேணும் அப்படின்னு எடுத்தார். அவர் கொஞ்சம் இன்ஜூர் ஆகிட்டார். பட் ஸ்டில் அவர் இன்ஜூர் ஆன ஒரு 3 மேட்ச் ஷோயப் மாலிக் லீட் பண்ணார். அந்த டைமில் ஓமர் ஜாய் கரெக்டான போலிங் இது கொடுக்கல. அவர் ஒரு நாள் ஒரு ஆர்ட்ஃபெல் கான்வர்சேஷன் வச்சு சிட்டகாங்கில் என் ரூம் அவர் ரூம் பக்கத்து ரூமு. ஸோ 2 பேருமே ஏதோ ஃபீல் பண்ணியிருந்தோம், ஏதோ நமக்கு சரியா போல. தேர் வாஸ் அ பாயிண்ட் அண்ட் டைம் வேறு 5 மேட்சஸ் நாங்கள் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், 3 மேட்ச் உதவாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாதான் நாங்கள் வந்து போக முடியும், இல்லைனா ஒரு மாதிரி 50-50 சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் ஆர்ட்ஃபெல் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கோம். 2 பேருமே எப்படி பேசிகிட்டு இருக்கோம்னா சிமிலர் ஜோனில் நம்ம எங்கேயோ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஏதோ தடுக்குது என்னென்னு. அப்போ நானும் என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான், ஓமர் ஜாய் விக்ரம் பாய் என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து பவர் பிளேயில் போடுறது தான். எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ரெண்டு வே ஸ்விங் பண்ணுவேன். பட் என்ன ஆப்கானிஸ்தான்லேயும் சரி இங்கேயும் சரி நான் மிடில் ஓவர்ஸ் தான் நிறைய போடுறேன், மிடில் டெத்தில். அது என்னோட ஸ்கில் செட்டில். பவர் பிளேனா எனக்கு ஓவர் கொடுங்க, 2 ஓவர் கொடுங்க, 2 விக்கெட் என்ன எடுக்கலைன்னா என்னை அடுத்த மேட்ச் ஆட வைக்காதீங்க, அந்த மாதிரி பேசினான். அதே மாதிரி நானும் உட்காந்து சரி சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்டாக இருக்குது. அதே மாதிரி அவன் நல்ல பேட்டிங். அவன் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் அவனை 6 டவுன் 5 டவுன் ஆட வச்சுருந்தோம். பட் எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு அவன் ஒரு 5 டவுன் 6 டவுன் பேட்ஸ்மேன் கிடையாது. இஸ் அ ப்ராப்பர் நம்பர் 5 பேட்டர். ஏன்னா ஸ்பின்னு நல்லா ஆடுவான், 30 ஆடுவான், பிக் சிக்ஸஸ் அடிப்பான், ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பான், இன்சைட் அவுட் அடிப்பான். அவனுக்கு ரிஸ்ட் ஸ்பின்னர்னா ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவன் ஆஃப் ஸ்பின்னர் கொஞ்சம் வீக், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஸ்பின்னர் நல்லா ஆடுவான். ஜென்ரலா நீங்க இப்ப நம்ம முதல்ல பேசுறோம், யாருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்பின்னர் டேட்டாலாம் பார்க்கவே மாட்டாங்க. ரைட் ஹேண்டர் ஓகே ஆஃப் ஸ்பின் போடாது, அவன் தூக்கி கவுக்கானல் அடிப்பான் அப்படின்னு போட மாட்டாங்க. ஸோ ஓமர் ஜாய் எப்படி யூஸ் பண்ணலான்றது அதுக்கப்புறம் நான் எங்கள் கோச் கிட்ட மேனேஜ்மெண்ட் கிட்டலாம் கரெக்டாக பேசினேன். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வரிசையாக 2 மேட்ச் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து சரி இவனை இப்படி யூஸ் பண்ணலாம், இவனை பவர் பிளேல இருப்பான். அமெரிக்கா 100 லெசன்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. அவர் எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக தெரியும், வேறு இந்த சேம் பேஜ். அவன் பவர் பிளேல இது பண்ணலாம். எப்பவுமே பங்களாதேஷ்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து மேட்ச் அப் இப்போ லெஃப்ட் ஹேண்டரானா அங்கே கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஏன்னா அங்கே வந்து அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்றதுனால லெஃப்ட் ஹேண்டருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் ஸ்பின்னர் போடுவோம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஆனால் 2-3 ஓவர் ஸ்விங்கர். ஸோ நாங்கள் அதை கொஞ்சம் மாற்றி ஓகே ஃபர்ஸ்ட் ஓவர் எனக்கு நியூ பால் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் ஓவர் அந்த மேட்ச் பேஸ் போட்டுக்கலாம். ஸோ நியூ பால் கொடுத்தோம். ஒரு மேட்ச்சு சில்லட்டில் போயிட்டு 3 ஓவர் 3 ரன்னு 3 விக்கெட் அந்த மாதிரி பனானா ஸ்விங்கு சும்மா இல்லை. அதுவும் நூன் கேம், நைட்டு கேம் கூட இல்லை, மத்தியான கேம் இப்படின்னு 2 பக்கமும் அது வந்து அங்கே ரொம்ப நல்லா போட்டார். அண்ட் பேட்டிங்காக அவரை ப்ரொமோட் பண்ண ஒரு 5-6 ஆடினார். ஒரு மேட்ச் ஸ்பின்னர்ஸ்லாம் டெமாலிஷ் பண்ணார். 20 பால் 40 அப்படின்னு ஒரு முக்கியமான மேட்ச், மஸ்ட் வின் மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து அவர் கரியர் வந்து ஸ்லோவாக நெக்ஸ்ட் PSL போனார். அதுக்கப்புறம் PSLலையும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணார் பெஷாவர்க்காவுன்னு. ஆப்கானிஸ்தான் ஓகே இவனை இப்படி யூஸ் பண்ணோம், இவனை பவர் பிளேல 2 ஓவர் பவர் பிளேல ஆப்வியஸ்லி ODI வேர்ல்ட் கப்ல தே ஸ்டார்டட் யூசிங் இன் பவர் பிளே. சச்சின் கூட ஒரு ட்வீட் போடாரு, அவருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரிஸ்க் பொசிஷன், அவர் வந்து நல்லா போடுறாரு பவர் பிளேலன்னா அவர் அப்படி யூஸ் பண்ணாங்க. 2023 வேர்ல்ட் கப் உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி இந்தியாவில் வந்து ரொம்ப நல்லா ஆடினாரு. அங்கிருந்து அவர் கரியர் அப்படியே இதுவாச்சு. ஸோ நான் வந்து அவரை வந்து ஆப்கானிஸ்தான்லேயே பெர்மனன்ட் பிளேயர் கிடையாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தது இப்படி யூஸ் பண்ணோம். அங்கிருந்து அவர் கரியரை இப்போ மெசேஜ் அனுப்பிச்சா கூட அவர் வந்து விக்ரம் பாய் எனக்கு அன்றைக்கி நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணீங்க, அன்றைக்கி நீங்கள் அந்த விஷயம் நானும் ஜாலியாக அவர் பேசிட்டேன், அது இப்போ இருந்தால் அப்படி இருக்காது. பட் நான் அதுக்காக அவருக்காக இது
இது பண்ண அவன் இதை ஃபீல் பண்ணுறான், லெட்ஸ் ட்ரை இட் அவுட் அப்படின்ற ஒரு சான்ஸ் கொடுத்தோம். அங்கிருந்து போனாரு. அப்புறம் ஆப்வியஸ்லி குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தாங்க. இப்போ ஓடி மென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் இருக்காரு. இப்போ PBKS இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா. ஆமா, ஸோ ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்கிருந்தோ இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்க. அதுல நம்ம ஒரு ஆப்வியஸ்லி ஐ கான்ட் டேக் கிரெடிட், பட் ஒரு சின்ன ஒரு இது. கமான் மச்சான். நிறைய தடவை எப்படி இருக்குன்னா எக்ஸப்ஷனல் மேட்சாக இருக்கும், நம்ம வந்து ரொம்ப கேவலமாக ஃபீல் ஆகிருக்கும். சில சமயம் வந்து ரொம்ப சுமார் மேட்ச். வேர்ல்ட் கப்பில் ஒரு தடவை அப்படி தான், இந்தியா ஆஸ்திரேலியா முடிச்சுட்டு அடுத்த நாள் நியூசிலாந்து வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ், ஒரு சாதாரண மேட்ச்சு. அந்த மேட்ச் நான் தான் பண்ணேன். எனக்கு அதில் ஒரு மொமெண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது. சும்மா நம்ம அந்த முத்துவின் கேள்வி மாதிரி இது பண்ணும்போது ஏதாச்சும் சம்திங் யூனிக்காக ஒரு வீடியோ ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், இப்போ சிஎஸ்கே ஹெட் கோச், அவர் எடுத்த ஒரே இன்டர்நேஷ்னல் விக்கெட் தட் வாஸ் அகெயின்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் இந்த 96 வேர்ல்ட் கப். ஸோ அந்த கிளிப்பை வந்து நாங்கள் வந்து எடுத்து அதை ப்ளே பண்ணோம். அது எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து ஒரு 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 50 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு 50 லட்சம் பேர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பட் தட் மேட்ச் வந்து ஃபார் அதர்ஸ் இட்ஸ் அ புவர் கேம், பட் ஃபார் யூ wow we have done something which no one has done it அப்படிங்கிற மாதிரி அது நமக்கே தெரியாது. you will get that high for yourself. Correct. மேட்ச் நல்லா போயிருக்கும், மேட்ச் டிரைவ்ஸ் என்னையா நடந்துச்சு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஒரு சுமாரா போற மேட்ச்ல ஏதாச்சும் பிடிச்சி இழுத்து நிறுத்தினா அந்த மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்காது. யூஏஇயா எந்த டீம் அந்த லெக் ஸ்பின்னர் மச்சான் ஹாட்ரிக் கார்த்திக் யூஏஇ தானே. கார்த்திக் மையப்பன் மேட்ச் நான் வந்து அந்த ஓவர் மேட்ச் கொஞ்சம் தொங்கலா தான் போயிட்டு இருந்துச்சு. நானே என் கமெண்டேட்டர் நான் வந்து விக்கெட் அலர்ட்னேன். எனக்கு மேட்ச் போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டிங் ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு விக்கெட் அலர்ட் என் கமெண்டேட்டர் விக்கெட்டே விழாதுன்ட்டாரு. சரி இங்கேயே ஒரு கிளாஷ், 3 பால் 3 விக்கெட் கொடுத்து அந்த மேட்ச் எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. பட் எனக்கு வந்து கமெண்ட்ரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எனக்கு அது. இல்லை இதே மாதிரி தான் இப்போ நீ வந்து இப்போ நாங்கள் முத்துவின் கேள்விலாம் சொல்லும்போது எங்கள் ஸ்டாட்டோ கவின் குத்தன் அந்த சொல்லும் போது இப்போ ஜிகா சார் இந்த கவின் சொன்னா பாருங்க இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் அப்படி சொல்லும் போது பரவாயில்ல, நம்ம ரெகக்னைஸ் பண்ணி ஆடியன்ஸ் திடீர்னு உங்களுக்குலாம் திடீர்னு ஃபாலோ செய்றாங்க. திடீர்னு அன்னைக்கு ஒன்று பார்த்தா முத்துவின் கேள்வின்னு பார்த்தா ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணாங்க. யாரா நீங்க எங்க ஃபாலோ பண்ணீங்க, முத்துவின் ஃபாலோ பண்றீங்க, என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படி இல்லை. அதுல ஆக்சுவலி அந்த சேம் இதுல the good games it will take care of exactly. இப்போ MI RCB MI CSK RCB னா வந்து crowd வந்து இவங்க 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிடும். சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தாக்க அந்த வீக்கெண்ட் முடிச்சுட்டு அந்த ஒரு மண்டே டியூஸ்டேல வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச் இருக்கும். அந்த மேட்ச் படுக்க வைக்கிற பஞ்சாப், தூங்க வைக்கிற டெல்லி, ஒரு டெல்லி அனலிஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த மேட்சுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு ஸ்டோரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஆக்சுவலி பஞ்சாப் வெர்சஸ் ஆர்ஆர்லாம் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் வந்து ஆடினாலே பிளாக் பஸ்டர் 200 230 5-6 அந்த மேட்சஸ் வந்து ஒரு மாதிரி ஃபேன்ஸ் அண்ட் த சிஸ்டம் ஆல்சோ வந்து இட்ஸ் டேக்கிங் லெசர் ப்ரையாரிட்டி. பட் நம்ம வந்து அதை விட்டுற முடியாதுல்ல, ஸ்டில் அதை நடத்தி தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப அங்கே ஏதாச்சும் தூக்கி நிறுத்த முடியுமா? அண்ட் அது நல்லா நம்ம பண்ணது அப்படியே நடந்துச்சு அப்படின்னாக்க தட் இஸ் வெரி ஸ்பெஷல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நைஸ் கான்வர்சேஷன். அதாவது ரெக்கார்ட் பண்ண மாதிரி இல்லை, எஸ்பெஷலி இந்த குரூப் பேசுறப்ப நாங்கள் டெய்லி உட்காந்து பேசுற மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ராஜகோபால் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நம்ம வந்து இப்படி ஒரு சாட்ல நம்ம வந்து இன்டராக்ட் பண்றோம். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் தி ஷோ. அண்ட் மனோஜ் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. கடைசியில் நீங்க சொன்னதே எடிட் பண்ணி நீங்களே போடுவீங்களா ஏதாவது பாட்டு போட்டு? அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். ஏகாம்பரம் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஷோவை நீங்க தான் எடிட் பண்ணோம், அதனால ப்ரொடியூசர் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அண்ட் கவின் ஆஸ் யூசுவல் சந்திப்போம் மீண்டும். விக்ரம் ரொம்ப ரொம்ப நன்றி மச்சி. தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இது நோயிங் த அன்னோன் வித் முத்து.